அண்ட் ஃபைனலி தமிழ் சினிமாவை காப்பாத்த தலைவன் களமிறங்கிட்டாரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கிளிம்ஸை பார்த்துட்டே நான் சொன்னேன், டே இங்க பாருங்க இனிமே ஹாலிவுட்டோட ஜீசஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இவருக்கு தான் போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த டீசர் இப்ப நீ வந்துருச்சு. சோ டீசர் வந்து ஆல்ரெடி நாங்க ஒரு டைம் பார்த்துட்டோம், இருந்தாலும் இப்ப இன்னொரு டைம் பார்க்கும்போது எங்களோட ராவான ரியாக்ஷன்ஸ் தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ இப்பவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிருங்க. வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பொண்ணு கூட நான் இருக்கணும், அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். லுக்கு செமையா இருக்கு. நன்றியா ஒரு நாள் கதை இல்ல 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 இது அந்த இந்த பொண்ணு சொல்றேன். சத்தியம் போடு. ஆக்ஷன் ஆக்ஷன் போடு. லாரி குவாலிட்டி மேன் குவாலிட்டி. எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படி அவர் கூடயே இருக்க முடியும்? நொறுக்கிட்டாங்க வேற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். துரை செந்தில்குமார் அவர் வந்து நல்லா இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய எதிர்நீச்சலா இருக்கட்டும், கடைசியா கருடன் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல திரைப்படங்களை கொடுத்திருக்காரு. சோ அந்த டைரக்டர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ இந்த டீசர்ல வந்து இந்த கட் பண்ணி இருக்கிறது சூப்பரா கட் பண்ணிருக்காரு பிரதீப் ராகவ். சோ அவரே தான் வந்து கட் பண்ணிருக்காரு. வேற மாதிரியான கட்ஸ் அழகா வந்து அந்த சிங்க வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல நம்மளோட ஜிப்ரான் வந்து அங்க அப்படின்னு ஏன் வந்து அங்க அது யூஸ் பண்ணிருக்காங்கன்னா மேபி லெஜண்ட் சரவணன் அதனால அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஜிப்ரானோட ஸ்கோர் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்கோருக்கு ஏத்த மாதிரியே எஸ்எஃப்எக்ஸ் சிங்க் பண்ணி ஒரு கட் அடிச்சிருந்தாங்க. சிங்க் அடின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஆமா சூப்பரா இருந்துச்சு. வேற மாதிரி ஒரு ஒர்க். அண்ட் விஷுவலுமே வந்து விஷுவல் வந்து பக்காவா இருக்கு. இப்பெல்லாம் நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ் படத்துக்கு தர முடியாத அளவுக்கு நல்ல விஷுவலா கொடுத்துருக்காங்க. அவருமே வந்து கலாய்க்கிறத வந்து கொஞ்சம் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லெஜண்ட் சரவணன் வந்து இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு படம் கொடுத்தாரு, லெஜண்ட் அப்படிங்கிற படம். அந்த படத்துலயும் வந்து நிறைய நல்ல கருத்துக்களை வச்சு பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் அவரை நிறைய ட்ரோல் பண்ணாங்க. பட் அவர் நீங்க நல்லா நோட் பண்ண தெரியும், அவர் அடுத்த கம்பேக் கொடுக்கும்போது டோட்டலா நமக்கு நம்ம லெஜண்ட் இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அவரோட கெட்டப்பா இருக்கட்டும், அவர் எல்லாத்தையும் அவரோட நடை உடை பாவனை கொஞ்சம் ஆக்டிங்ல இருந்து எல்லாமே ட்ரெயின் ஆயிருக்காரு. அவர் தலைவர் அந்த ஸ்கிரீன்ல அதாவது நம்ம கேமரால பாக்குறப்பவே நமக்கு தெரியுது. அந்த நம்ம ஸ்கிரீன்ல அவரை பாக்குறப்போ ஒரு வித்தியாசம் தெரியுது. லெஜெண்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் வித்தியாசம். ரெடி ஆயிட்டார் அவர், ஒரு ஆர்டிஸ்டா அவர் பக்காவா ரெடி ஆயிட்டாரு. தலைவர் கொடுக்க போறாரு. நிஜமாலுமே கோலிவுட் வந்து லெஜெண்ட்ஸா தான் காப்பாற்றணும் போல இருக்கு. ஏன்னா அந்த அந்த மாதிரி ஒரு அவுட்புட் அண்ட் அந்த டைரக்டர் மேல எனக்கு நல்ல டைரக்டர் இல்ல, இந்த ஹோல் டெக்னிக்கல் டீமே வந்து சூப்பர் டீம். டிஓபில இருந்து எடிட்டர்ல இருந்து டிஓபி எல்லாம் அந்த டிஎஸ்பி எல்லாம் பண்ண டிஓபி எடிட்டர் பிரதீப் ராகவ் அவரோட கட்ஸுமே வந்து செம்மையா இருக்கு. சோ மொத்தத்துல அந்த டெக்னிக்கல் டீமே வந்து செம்மையா இருக்கு. அதனாலேயே இந்த படத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆமா. அண்ட் இந்த டீசரை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீசர்ல வந்து 2-3 விஷயம் இருக்கு. என்னன்னா ஆண்ட்ரியா இருக்காங்க, ஆமா, லால் இருக்காங்க. இதுல லால் நீங்க பாத்துருப்பீங்க. இவர் பேர் என்ன ப்ரோ? அவர் பேரு தான் எனக்கும் தெரியல. பட் இஸ் ஆல்சோ ஃபேமஸான ஒரு இல்ல அந்த எலைட் வில்லன்ஸ்ல அவர் எப்பவுமே இருப்பாரு. ஸ்டண்ட் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்டண்ட் வந்து நிறைய பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டண்ட்ல வந்து நிறைய இந்த டைம் வந்து லெஜெண்ட் அவரே பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய க்ளோஸ் அப் ஷாட்ஸ் வருது ஸ்டண்ட்ல, பஞ்ச் பண்ற ஷாட்ஸ் எல்லாம் க்ளோஸ் அப் வருது. எனக்கு நிஜமா அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலா நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்த ஒரு நல்ல டீசர் அப்படின்னு சொன்னா இந்த டீசரை கண்டிப்பா நம்ம அங்க வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நிஜமா இந்த அளவுக்கு புகழ்ற அளவுக்கு இந்த ஒர்த்து தான் நினைக்கிறேன் இந்த டீசர். அதான்
இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஃபேண்டமெக்ஸ் ஃபேண்டம் இல்ல ஏன்னா அது லெஜெண்ட் படங்க. குவாலிட்டி அவ்வளவு வேணா இறக்குவாரு அவரு. குவாலிட்டி அதுதான். பட்ஜெட் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே கிடையாது. பாருங்க ஃபேண்டம் எல்லாம் விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் பெரிய கையா அவங்க விஎஃப்எக்ஸ்ல இறங்கி ரெங்கா கலரிஸ்ட் ரெங்கா வாங்கியிருக்காரு. பாருங்க நம்ம டிசைன் வந்து பிரதூல் பண்ணியிருக்காரு. அப்புறம் லிரிக்ஸ் வந்து கபிலன் இருக்காங்க, விவேகா இருக்காங்க, மோகன்ராஜன், விவேகா. நம்ம வந்து நிஜமா சொல்றேன், ட்ரோல் பண்றது நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு வந்து சீரியஸா தான் இருக்காரு. நம்ம தான் இன்னும் அவர் காமெடியாவே பார்த்துருக்கோம். அவரு சீரியஸா களத்துல இறங்கி பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி அவரே ட்ரெயின் பண்ணி அங்க அவர் மாஸ் ஆயிட்டே இருக்காரு. நம்ம தான் இங்க அவர் காமெடியா அசால்ட்டா நினைச்சிட்டே இருக்கோம். நிஜமா போற போக்குல நான் ஆரம்பத்துல சொல்றேன், கோலிவுட்ல காப்பாத்துறது லெஜெண்ட்னால தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு அவ்வளவு ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன் அவர் இப்ப இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி, அதுவும் இல்லாம கதையில நல்லா ஃபோக்கஸ் பண்றாரு. கருத்தோட அதுக்கேற்ற மாதிரி இந்த டைரக்டர் பயங்கரமான டைரக்டர். இவரோட எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும், பாயிண்ட் இருக்கும். அண்ட் எனக்கு இந்த படத்து மேல பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் பேரு சந்தோஷ் பிரதீப் நினைக்கிறேன். சந்தோஷ் பிரதாப் நினைக்கிறேன் அவர் பேரு. யாரு பேரு? அந்த இன்னொரு விடிவி கணேஷ் இருக்காங்க. அப்புறம் இவங்க நம்ம ஆண்ட்ரியா இருக்காங்க. ஷாம பாத்துருக்கீங்க, ஷாம் போலீஸா வராரு. மரியம் ஜார்ஜ் இருக்காங்க. அண்ட் இவங்க இருக்காங்கன்னு நினைச்சேன் நம்ம ஐஸ்வர்யா ஐயரா, அமிர்தா ஐயர் இருக்காங்க. அமிர்தா ஐயர் இருக்காங்க. ஸோ இவங்க கேரக்டர்லாம் இன்னும் இதுல அவ்வளோக்கா காட்டல. பட் இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்ஷன் பேக்டான படமா தான் இருக்கும். நீங்க லியோ, தெரி, துப்பாக்கி இதெல்லாம் ஒரு மிக்ஸ் ஆகி அப்பா பொண்ணை கடத்திட்டு போனா அப்பா தேடி போற இந்த மாதிரி ஒரு பார்ட் தான் இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்குது, வேற கண்ட்ரீஸ்ல நடக்குது. ஆமா. ஆனா இந்த படத்து மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. இந்த படம் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நிஜமா வந்து துப்பாக்கிய கொடுங்க சிவா நீங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவர் வந்து நீங்க துப்பாக்கில தரவேணா நான் சொந்தமா வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதுதான் நடக்குது. செம்மையா இருக்கு கைஸ். இதை வந்து நிஜமா நம்ம ஒரு ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதாவது இதுல எடுத்தா ஒண்ணுமே இல்லை. ட்ரோல் பண்ணவே ஒரு கண்டென்ட்டுமே குவாலிட்டியா இருக்கு. அவர் ஒண்ணுமே குறை சொல்லவே முடியலையே. நீங்க சொல்லுங்க, என்ன குறை சொல்ல முடியும்? எதுவுமே குறை சொல்ல முடியல. எல்லாமே அவர் படம் பார்த்து படம் ஒரு வேலை சொதப்புனா எனக்கு என்னன்னு தெரியல. இந்த ஒரு டீசர் ஒர்த்தான டீசர். நான் ரீசன்ட் டைம்ஸ்ல நாங்க ரியாக்ட் பண்ண டீசர்ஸ்ல இதுவும் ஒரு நல்ல டீசரா வந்து சேரும். இந்த பொண்ணு எனக்கு அந்த இதுல இருக்குங்க, நம்ம தெலுங்கு படம் ஒண்ணு வருமே, அதுல இருக்கிற பொண்ணு தானே அது. புரிஞ்சு தெலுங்குல தான் இருக்காங்க. லைட்டா வந்து முன்னாள் தக்கூர் மாதிரி இருந்தாங்க, அதனால வந்து கேட்டேன். பட் கைஸ் 11 ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த நாங்க பாக்குறப்போ 11ல இருக்கு. அதாவது இப்பதான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே 11 ட்ரெண்டிங் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய 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 விஷயம். அண்ட் இந்த ஒரு டீசர் வந்து எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். அண்ட் உங்களை இந்த டீசர் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா நீங்க போய் இந்த இதை பாருங்க. அண்ட் கைஸ், இதுக்கு மேலேயும் நம்ம லெஜெண்ட் அவரை வந்து கலாய்க்கணும். அவரு ஒரு எப்படி ரீஃபைன் பண்ணி அவர் ஒரு புதுசா ஒண்ணு கொடுத்துருக்காரு. போன படத்துல அவருக்கு வந்த எல்லா கிரிட்டிசிசமையும் அவர் வாங்கிட்டு இப்ப பயங்கரமான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு. நம்ம அவருக்கு லைட்டா தட்டி கொடுக்கணும், அவரை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வேலையில கரெக்டா இருக்காரு. நம்மளும் அதுக்கேத்த மாதிரி நல்ல விஷயம் ஒண்ணு, நல்ல ப்ராடக்ட் ஒண்ணு வந்தா அதான் நல்லா இருக்கு அவ்வளவுதான். சோ இந்த ஒரு ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. எங்க 2 பேருக்குமே பிடிச்சிருந்தது. கண்டென்ட் குவாலிட்டியா இருக்கு, டீம் வந்து மாசா இருக்கு. இனி நெக்ஸ்ட் நமக்கு ஒரே ஒரு கேள்வி, கதை எப்படி இருக்கு? ஓவரால் ரிலீஸ் ஆகும்போது அது நமக்கு தெரியும். So let's wait for the release. ரிலீஸ் அப்புறம் படத்தை பத்தி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். நம்மளோட மேலும் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தா அந்த வீடியோஸ் நம்ம பண்ணுங்க. எங்களோட மெம்பர்ஷிப்பை வாங்க முடிஞ்சா வாங்கி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஹைப் ஒரு பட்டன் இருக்கும், அதை முடிஞ்சா பிரஸ் பண்ணி இந்த வீடியோ ஹைப் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.